ஓகே, நம்ம இதில் மெனூஸ் பற்றி பார்க்கலாம். ஜஸ்ட் என்னுடைய ப்ரௌசரை நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய மெனு இந்த ஏரியாவில் மெனுன்ற அந்த வேர்ட் வந்து என்னோடய செல்லுக்கு நடுவில் இருக்குது. பட் ஆக்சுவலி எனக்கு வந்து இந்த வேர்ட் வந்து எனக்கு டாப்லேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் என்னுடைய சோர்ஸ் வியூக்கு வாங்க. என்னோடய சோர்ஸ் வியூக்கு வரதுக்கு முன்னாடி டிசைனர் வியூவில் அதோடைய அந்த டிடியை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த செல்லுக்குள்ளே போனாலே உங்களுக்கு மேலே அந்த இது காமிக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ சோர்ஸ் வியூக்கு வாங்க. ஸோ ஆக்சுவலி இதுதான் அந்த ஏரியா, மெனு ஏரியா. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஃபால்ட்டாக கிளாஸ் ஆட் ஆகிருக்கு சம் சிஎஸ்எஸ். ஸோ இது எப்போ ஆட் ஆச்சுன்னா, நம்ம வந்து அந்த ஸ்டைலில் போய்ட்டு அதோடைய பேக்ரவுண்ட் கலரை மாற்றணும் இல்லையா? ஸோ அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய விஷுவல் ஸ்டுடியோவால் கிரியேட் பண்ணப்பட்டது. ஸோ இதை பார்த்து நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. கூடிய சீக்கிரம் இதை பற்றி இதெல்லாம் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஸோ உங்களுக்கு HTML அண்ட் CSS பற்றி பேசிக் நாலேஜ் இல்லைனா எங்களுடைய HTML அண்ட் CSS ட்விட்டரில் போய் பாருங்கள். ஸோ அதை பார்த்துட்டு இதுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு .NET கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஐ மீன் வெப் அப்ளிகேஷன் வந்து உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்கள், நம்ம இங்கே வாங்க, .auto style. ஸோ நம்மளுடைய இப்போ டார்கெட் வந்து சென்டரில் இருக்கிறத டாப்லேருந்து வர வைக்கணும். ஸோ அதுக்கு நமக்கு CSSல ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, வெர்டிக்கல் அலைன். அது வந்து டாப். ஓகே, அண்ட் இப்போ சேவ் பண்ணிக்கிறேன் என்னோடய ஃபைல். அண்ட் இப்போ டிசைனர் வியூக்கு வரேன். வந்தோன்னா எனக்கு அந்த மெனு வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு டாப்பில் போயிருக்கும். ஓகே, ஸோ இதுதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது. அண்ட் இப்போ இந்த இடத்துல நம்ம மெனுஸ் ஆட் பண்ணலாம். ஸோ மெனுஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். என்னுடைய பேக் ஸ்பேஸ் கீ அழுத்தி அண்ட் என்னோடய HTML ஏரியாவை லிப்ஸை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே நேவிகேஷன் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது டூல் பாக்ஸில், அதை நான் கிளிக் பண்ணுறேன். எனக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா மெனு அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி என்னுடைய அந்த செல்லுக்குள்ளே போடுறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக சம் மெனூஸில் வந்து நிறைய ரூட் அந்த மாதிரி ஆட் ஆகிருக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு டப்பா இருக்குது. ஸோ இது பேர் என்ன, ஸ்மார்ட் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்மார்ட் டேக். ஜஸ்ட் நான் இதை இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அந்த ஸ்மார்ட் டேக்கை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அண்ட் அதை திரும்பி க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது மறைஞ்சிடும். ஸோ அந்த ஸ்மார்ட் டேக்கை திரும்பி வெளியே கொண்டாடுறதுக்கு நம்முடைய மெனுவை ரைட் கிளிக் பண்ணி ஷோ ஸ்மார்ட் டேக், நம்மளுக்கு இது ஓப்பன் ஆகிடும். அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஸ்மார்ட் டேக்கை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் மெனு ஐட்டம்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சூஸ் டேட்டா சோர்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம இதை கேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வியூன்னு இருக்குது, அது ஸ்டாட்டிக். ஸோ இதை ஸ்டாட்டிக்னு விட்டுருங்க. அண்ட் இப்போதைக்கு நம்ம ஜஸ்ட் ஒரு பேசிக் மெனு தான் கிரியேட் பண்ண போகிறோம். அதனால் நான் இப்போ சொல்கிறதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. மெனுன்றது இதை கொஞ்சம் ப்ரீஃபாக போகணும். இதை வந்து XML கூட எம்பெட் பண்ணுவாங்க. ஸோ எப்படி XML கூட எம்பெட் பண்ணுறதுன்றதை வந்து நான் வந்து இந்த வீடியோ சீரிஸோடைய கடைசியில் சொன்னால் தான் உங்களுக்கு பர்ஃபெக்டான யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போதைக்கு நம்ம இதை தெரிஞ்சு வச்சுக்கலாம் சிம்பிளாக. ஜஸ்ட் எடிட் மெனு ஐட்டம்ஸ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டாப்பில் மெனு ஐட்டம்ஸ்க்கு கீழே ப்ளஸ் ஆர் மைனஸ்னு ஒரு ஏரியா இருக்குது. அதாவது ஆட் ஏ ரூட் ஐட்டம். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு நியூ ஐட்டம் அப்படின்னு ஒரு ஏரியா ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நேவிகேட்டர் URL. ஸோ இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு மீனிங்ஃபுல் நேம் கொடுக்குறேன். இதுக்கு வந்து நான் டெக்ஸ்ட் ஹோம்னு கொடுக்குறேன். இங்கே டெக்ஸ்ட்டில் போய்ட்டு ஹோம்னு டைப் பண்ணிவிட்டு டேப் கிளிக் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பக்கம் நம்மளுக்கு ஹோம்னு சேஞ்ச் ஆகிடும். அண்ட் இது வந்து ஹோம் பட்டன், நேவிகேட்டர். ஸோ இது ஹோம் பட்டன் என்னது, ஜஸ்ட் நான் இந்த லெஃப்ட்ஸை கிளிக் பண்ணுறேன். அந்த ஹோம் பட்டனை கிளிக் பண்ணோன்னே எந்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகணும் அப்படின்றத நம்ம இங்கே சூஸ் பண்ணணும். ஜஸ்ட் அந்த லிப்ஸை கிளிக் பண்ணுறேன். எனக்கு default.aspx பேஜுக்கு போகணும். ஏன்னா ஹோம்னா இதுதான் நம்ம வெப்சைட்டோடைய ஃபர்ஸ்ட் பேஜ். ஓகே, அண்ட் இதுக்கு இன்னொரு ஐட்டத்தை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து நான் வந்து டெமோ பேஜஸ். ஸோ இதோடைய டெக்ஸ்ட் வந்து டெமோ பேஜஸ். ஓகே, அண்ட் டெமோ பேஜஸ்க்கு உள்ள எனக்கு 2 பேஜ் இருக்குது. அதாவது நம்ம கிரியேட் பண்ண பேஜ் 1 ஃபைல் அண்ட் செகண்ட் பேஜ் ASPX பேஜ். ஸோ இந்த 2 பேஜும் இந்த டெமோ பேஜுக்குள்ளே வரப்போகுது. ஸோ அதனால நான் அந்த டெமோ பேஜை கிளிக் பண்ணிவிட்டு என்னோடய செகண்ட் ஐக்கான் ஆட் ஏ சைல்டு ஐட்டம் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா என் டெமோ பேஜுக்கு உள்ளே தான் இது கிரியேட் ஆகும். அண்ட் இதுக்கு நான் கொடுக்குறது வந்து
page 1 and அதோட URL navigation URL page 1 and திரும்பி என்னோட டெமோ பேஜில் கிளிக் பண்ணிட்டு add a child. இதோட டெக்ஸ்ட் வந்து second page and navigation URL வந்து second page. Okay, and இதுக்கு one more page இருக்கு table.aspx page. so என்னோட ஐட்டம் and இதுக்கு வந்து நான் HTML controls கொடுத்துறேன். HTML controls navigation URL table.axpx. okay, and இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஜஸ்ட் நீங்க இதெல்லாம் கோ த்ரூ பண்ணி பார்த்துக்கங்க. ஜஸ்ட் இப்போதைக்கு நான் சிம்பிளா இதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இது ஆட் ஆயிருக்கும். ஹோம் டெமோ பேஜ் அண்ட் HTML கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நான் மேக் ஷூர் பண்ணிக்கிறேன் எனக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. நான் HTML கண்ட்ரோல்ஸ்னு கொடுத்துருக்கேன், பட் நான் இதுக்கு நேவிகேஷன் கொடுக்காம இதுக்கு ஒரு சைல்டை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கு டேபிள் பேஜ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் இதோடைய நேவிகேஷன் URL table.aspx. ஓகே, அண்ட் ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ 3 ஹெட்டிங் இருக்கு. அண்ட் இப்போ என்னுடைய ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு டீபாக் மெனுவில் போயிட்டு ஸ்டார்ட் வித்தவுட் டீபாகிங் உங்களுடைய கீபோர்டில் ஷார்ட்கட் கண்ட்ரோல் F5. ஸோ எனக்கு இப்போ ஹோம் பேஜ் ஃபர்ஸ்ட் பேஜ்க்கு வந்துருச்சு. டெமோ பேஜ் பேஜ் 1. அந்த டெமோ பேஜுக்குள் என்னோட மவுஸ் கர்சரை டெமோ பேஜுக்கு மேலே எடுத்துகிட்டு போனோம்னா எனக்கு 2 பாப்ஸ்அப்ஸ் 2 வெளியே வருது. ஸோ நான் பேஜ் 1 சூஸ் பண்ணிக்கலாம், பேஜ் 2 சூஸ் பண்ணிக்கலாம். பேஜ் 1 என்னுடைய பேஜ் 1க்கு போகுது. அண்ட் செகண்ட் பேஜ்க்கு போகுது. அண்ட் HTML கண்ட்ரோலுக்குள்ள ஒரே ஒன்று தான் இருக்குது, டேபிள் பேஜ். அது இப்போ கரண்ட்டாக இருக்கிறது. ஸோ ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹோம் பேஜுக்குனே கிளிக் பண்ணுறேன்னா எனக்கு இந்த பேஜுக்கு எடுத்துகிட்டு வந்துடுது. பட் நான் எப்படி இந்த மெனுஸை வந்து கான்ஸ்டண்ட்டாக எல்லா டேபிளுக்கும் நான் வைக்கிறது? ஏன்னா எந்த பேஜுக்கு போனாலும் இந்த ஹெட்டர், இந்த மெனுஸ், இந்த ஃபூட்டர், இந்த பாடி வந்து காமனாக இருக்கணும். கண்டென்ட் மட்டும் இந்த பாடியில் சேஞ்ச் ஆகணும். ஸோ அது எப்படி பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் வெப் டிசைனிங்கில் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டெம்ப்ளேட்டை வச்சு நம்ம வெப்சைட்டில் ஒரு 10 பேஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 பேஜையும் ஒரு பேஜை வச்சு கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ அந்த பேஜ் தான், அந்த மாஸ்டர் பேஜ் தான் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டெம்ப்ளேட் பேஜில் என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த 10 பேஜுக்கும் அந்த சேஞ்சஸ் போய் சேர்ந்துடும். ஸோ அதேமாதிரி தான் .NETலேயும் இருக்குது ஒரு பேஜ், ஒரு கண்ட்ரோல் பேஜ். ஸோ அந்த பேஜோட பேர் தான் மாஸ்டர் பேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாஸ்டர் பேஜ் தான் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் மாஸ்டர் பேஜை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும். அண்ட் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மாஸ்டர் பேஜ் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ நம்ம கிரியேட் பண்ணி அதை நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு சுத்தமாக கிளவராக மாஸ்டர் பேஜ்னா என்னன்னு உங்களுக்கு புரியும்.